இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிருங்க. இருங்க ஒரு நிமிஷம். இதுல எவ்வளவு பணம் இருக்கு? 2 லட்சம் ரூபாய். ஓ, 2 லட்சம் ரூபாவா? இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு விமலாக்கா குடும்பம் எத்தனை மாசத்துக்கு நிம்மதியா இருக்கலாம்? தாராளமா 6 மாசம் நிம்மதியா வாழலாமா? 6 மாசம் நிம்மதியா வாழலாம்ல? அடேங்கப்பா, ரொம்ப பெரிய மனசுதான். ஆனா உங்ககிட்ட விமலாக்கா வாங்கியிருக்க கடன் இருக்கு, அதுக்கு கூட பத்தாது இந்த 2 லட்சம். இப்படி கொடுத்துட்டு அப்படி பிடிக்கிறீங்களா? அதுக்கு எதுக்கு கொடுக்கறீங்க? என்ன அக்கவுண்ட்ஸ் இப்படி கணக்க கச்சிதமா முடிக்க பாக்குற போல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எங்க அண்ணன் அந்த கடனை திரும்ப தர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அடடே, அண்ணாவோட மனசு ரொம்ப பெருசுதான். ஆனா கஷ்டம் என்னன்னா, இவங்க எழுந்து நடந்து பழைய மாதிரி ஓடி ஆடி வேலை பாக்குறதுக்கு 6 மாசம் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. 6 மாசமா? அந்த 6 மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க. சரி, நடந்த ஆபரேஷன் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, பொண்ணு கல்யாணத்துக்காக இவங்க எடுத்திருக்க லோனு, இதெல்லாம் யார் கொடுப்பா? இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், கேஸ வாபஸ் வாங்குறதுக்கான நஷ்ட ஈடெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 20 லட்சம் ரூபாய். மொத்தமா 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க. 20 லட்சமா? ஏமா, இது உனக்கே ஓவரா தெரியலையாமா? எதா அக்கவுண்ட்ஸ் ஓவருங்கிற? பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல இந்த அம்மாவை சுட்டுட்டு ஆக்சிடென்ட்னு ஃப்ரேம் பண்ணி பேரம் பேசுறீங்கல்ல, அதை விடலாமா? இது ஓவரா இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் 20 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா? ஏன் அக்கவுண்ட்ஸ், உங்க கிருபா அண்ணன் மானம் என்ன 20 லட்சம் கூட தேராதா? இது காய்கறி வியாபாரம் இல்ல அக்கவுண்ட்ஸ். பேரம் பேசி வாங்கறதுக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற போர்டு மாதிரி அதுல என்ன விலை போட்டிருக்கோ அதுல ஒரு பைசா கூட குறையாம தான் கொடுக்கணும். நாங்க சொல்றதுதான் ரேட். என்னப்பா? அதுக்கு பணியில உங்க அண்ணனோட பேருக்கும் கௌரவத்துக்கும் வரும் வேட்டு. ஐயோ, நான் அப்புறம் பார்க்க போய் பேசு போ. என்ன இன்ஸ்பெக்டர் அக்கா, பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? நம்ம பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இல்லையான்னு எடுத்து சொல்லுங்க. அக்கா, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். எத? அப்புறம் என்ன, பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு புறப்படுற வழியை பார்க்க சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்து நீ 20 லட்சம் கேட்ட ஷாக்ல இருந்தே வெளியே வர முடியாம லாக் ஆகி நிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் வேற இருக்கா? சரி சொல்லு, என்னன்னு தான் கேட்போம். விமலாக்காவை யாரு சுட்டாங்களோ அவங்க நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும். காரணாவது மன்னிப்பு கேட்கறதாவது. அந்த மன்னிப்பே இன்னும் கேட்காம தான் பேரம் பேசிட்டு இருக்காங்களோ? என்ன அக்கவுண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. முதல்ல அத பணவனை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அது கஷ்டம். கஷ்டம் நஷ்டம்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நான் சொன்னதுதான். அவன் வந்து மன்னிப்பு கேட்டாதான் இந்த கேஸ வாபஸ் வாங்க முடியும்.